வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதையில் இன்று நின்று கொன்ற தெய்வம் கதை எண் 69 பாகம் 11. சொல்பவர் படைத்து சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. பாண்டுவின் ஓட்டல் அபிராமியின் வரவிற்கு பிறகு தனது ஓட்டலை மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட குருராஜன் தற்போது கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள தாராசுரத்தில் சிறு அளவில் ஓட்டல் நடத்தி வருகிறார் அல்லவா. அவரது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ வாசவியின் கடைக்கண் பார்வையில் அந்த ஓட்டல் நல்ல முறையில் வளர ஆரம்பித்தது. சுற்றுப்புற பகுதிகளில் புதிய வாடிக்கையாளர்கள் தோன்றினார். கால் உடைந்த டேபிள், முதுகு போன சேர்கள், அழுக்கான ஷோகேஸ் முதலியன கழிக்கப்பட்டு புதியன காட்சியளித்தது. சுவர்களுக்கு வர்ணம் பூசப்பட்டு வெளிச்சம் பெற்றன. உளுத்து போன ஓட்டல் போர்டு புத்துயிர் பெற்றது. பாண்டுவின் ஓட்டலில் போடப்பட்ட விதவிதமான பலகாரங்களில் சில இங்கும் தயாராயின. மொத்தத்தில் ஸ்ரீ வாசவியின் கடைக்கண் பார்வையிலேயே குருராஜனது கஜானா நிரம்ப ஆரம்பித்தது. மனம் பூரித்த சீதம்மா பூஜை அறையில் அதிக நேரத்தை செலவிட ஆரம்பித்தாள். காலையிலும் மாலையிலும் பூஜை அறையில் விளக்கேற்றி ஸ்ரீ வாசவியின் திரு உருவப்படத்தை பல்வகை பூக்களால் அலங்கரித்து ஷோடச நாமங்களை சொல்லி பூஜை செய்து பூரித்தாள். அம்பிகையும் உபகை கொண்டாள். இந்நிலையில் பட்டாபி கும்பகோணத்திற்கே மாற்றலாகி வந்துவிட்டான். ஹெல்த் இன்ஸ்பெக்டரான அவன் ஜாதகமும் குருராஜனது மகள் ஜாதகமும் நல்ல முறையில் பொருந்தி இருந்ததால் குருராஜன் சீத்தம்மாள் வேண்டுதலின்படியே பட்டாபிக்கும் நர்மதாவுக்கும் இனிதே திருமணம் நடந்தேறியது. காலச்சக்கரத்தின் சுழற்சியால் 6 மாதங்கள் உருண்டோடின. குருராஜனது கையிலே கணிசமான பணம் சேர்ந்தது. கும்பகோணத்தில் மீண்டும் தனது ஓட்டல் கோலோச்ச வேண்டும் என்ற அவரது லட்சியம் நிறைவேற கும்பகோணத்திலே ஓட்டல் ஆரம்பிக்க ஒரு நல்ல இடத்தை தேட ஆரம்பித்தார். இப்போதெல்லாம் பாண்டுவிற்கு முன்போல தேனி போல இரவு பகலாக உழைக்க முடிவதில்லை. சோர்ந்து போகிறார். இதை கண்டு அவரது மனைவி சுபத்ராவுக்கு மிகுந்த வருத்தம். பொறுப்பை யாரிடமாவது ஒப்படைத்துவிட்டு சற்று ஓய்வு எடுக்குமாறு நச்சரிக்க ஆரம்பித்து விட்டார். அதுவும் சரிதான் என முடிவெடுத்த பாண்டு, ஆனால் யாரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைப்பது, நம்ப தகுந்த ஆள் வேண்டுமே என்று தடுமாறினார். சிறுக சிறுக வளர்ந்து தற்போது ஆள் போல் ஓங்கி நிற்கும் நிறுவனம் ஓட்டல் அபிராமி. கும்பகோணத்திற்கே பெருமை சேர்க்கும் அது எத்தனை குடும்பங்களை காப்பாற்றி வருகிறது. அதன் இன்றைய நிலைக்கு கொடுத்த உழைப்பிற்கு விலையுண்டா? அப்படிப்பட்ட நிறுவன பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது? இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தால் வேணி. நெடுநாள் காத்திருந்த விதியும் அவளை உசுப்பியது. சுபத்ராவின் காலுக்கு கீழே அமர்ந்த வேணி தேனை தனது குரலில் தேய்த்து கொண்டு சிதம்பரம் பற்றியும் கூறினாள். அம்மா, ஐயாவை பார்த்தா பாவமாக இருக்குங்க. அவருக்கு கட்டாயம் ஓய்வு வேணும். சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியுங்களா? நம் உடம்பை நாம் தான் இங்கே முதல்ல கவனிச்சுக்கணும். என்னடா அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறாளேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்பவும் தெரிஞ்ச ஒருத்தர் இப்போது இலை மண்டியில் வேலை செய்துட்ருக்கார். அவர் ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் ஒரு ஹோட்டலை நல்லா நடத்திட்டு வர்றார். கூசாமல் புழுகிறா பார்த்தீங்களா? டைம் சரியில்லாததால் அதை விற்றுட்டு இப்போ இங்கே கஷ்டப்படுறாரு. அவருக்கு நம்ம ஹோட்டலில் ஒரு வேலை போட்டு தாங்கம்மா. நல்லா உழைப்பார், நேர்மையானவர். சமயம் பார்த்து மேலும் 2 முறை வேணி சுபத்ராவிடம் இதே போல முறையிட்டாள். அதன் பலன் சிதம்பரம் ஓட்டல் அபிராமியில் பில் போடும் பணியில் சேர்க்கப்பட்டான். முதல் 6 மாத காலம் இவனைப் போல யோகியன் உண்டா என்ற அளவில் நடந்து கொண்டான். திருப்தியடைந்த பாண்டு அவனை முழுமையாக நம்பத் தொடங்கினார். பில் போடும் இடத்திலிருந்து கல்லாவிற்கு மாறினான். மேலும் 3 மாதங்களில் அவன் ஓட்டல் அபிராமியில் ஆளின் நாளாக மாறிவிட்டான். இப்போது அந்த ஓட்டலின் மேனேஜர் அவன். ஓட்டல் அபிராமி இருந்த தெருவிலேயே குருராஜனுக்கு ஒரு அருமையான இடம் கிடைத்தது. வெகு விரைவிலேயே ஓட்டல் ஸ்ரீ கிருஷ்ண பவன் அங்கு உருவெடுத்தது. குபேர திசையான வடக்கு திசையை நோக்கி அமைந்திருந்த இந்த ஓட்டல் சாலையில் வருவோர் போவோரின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் இருந்தது. ஓட்டலின் நுழைவு வாயிலில் மிகப்பெரிய அளவிலான ஸ்ரீ வாசவியின் படம் ஒரு மெகா சைஸ் மாலையுடன் அழகாக காட்சியளித்தது. ஊதுபத்தி கட்டு ஒன்று பற்ற வைக்கப்பட்டு அதன் பகுதி முழுவதையும் நறுமணத்தால் நிறைத்தது. படத்தின் கீழே வாசவிக்கு பிடித்தமான மெரூன் நிற குங்குமம் ஒரு கிண்ணத்தில் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. இடைப்பட்ட நேரத்தில் குருராஜன் சாமர்த்தியமாக ஓட்டல் அபிராமியில் பணிபுரிந்து கொண்டிருந்த 2 சமையல்காரர்களை தனது ஓட்டலுக்கு இழுத்து விட்டுவிட்டார். தனது மகன் பொறுப்பில் தாராசுரத்தில் இருக்கும் ஓட்டலை விட்டுவிட்டார்.
இப்போது அவருக்கு 2 ஓட்டல் வருமானம் குவிந்தது. தன்னுடையதும் தனது மகன் வருமானம். அடுத்த நடவடிக்கையாக ஓட்டல் அபிராமியை இழுத்து மூட வைக்க வேண்டும். அதை பற்றி ஆலோசிக்க ஹெல்த் இன்ஸ்பெக்டரான தனது மருமகன் பட்டாபியை அழைத்தார் குருராஜன். மீண்டும் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.